உபாகமம் 28 அதிகாரத்தில் உள்ள சாபங்களை குறித்து பார்க்குறோம். இதில் 38வது வசனத்தில் மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய். இப்போ விதைக்க போகும்போது கொஞ்சம் ஒரு கை நெல் இப்படி நெல் எடுத்துகிட்டு போனாலே அது நிறைய வரும். ஸோ மிகுந்த விதையை எடுத்துக்கொண்டு போவாய், ஆனால் கொஞ்சமாக அறுப்பாய். கொஞ்சம் தான் அறுவைப்ப, அதையும் வெட்டுக்கிளி அதை பறித்து போடும். இது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் கலாமிட்டி இல்லை, இது கர்த்தர் அனுமதிக்கிற கலாமிட்டி தான். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நேச்சுரல் கலாமிட்டின்னு எப்பவுமே சொல்லியிருக்க முடியாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தீர்களானால் உங்கள் வயல்வெளிகளிலும் உங்கள் காரியங்களிலும் அவர் எந்த பாதிப்பும் வராதபடி பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தரை மட்டும் பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால் அவர் எல்லா ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவார். கர்த்தருடைய வசனங்களை மட்டும் மறவாமல் கர்த்தரை விட்டு விலகாமலும் நாம் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் அவர் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.